சரி, இப்போ திமுக விசில், இதுல யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா யாரை தேர்ந்தெடுப்பீங்க? விஜய், ஸ்டாலின்? ஸ்டாலின் தான் தேர்ந்தெடுப்பீங்க. ஆமா. எதனால ஸ்டாலின்? ஸ்டாலின் நாங்க பொறுத்துல விஜய் இப்ப வந்தாரு, ஓகே, அது ஒண்ணும் இல்ல. நாங்க நான் 18 வயசுல இருந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுறீங்க. பிறந்து வளர்ந்து எல்லாம் இதே ஊரு. அதனால நாங்க ஸ்டாலின் அவருக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். ஸ்டாலினோட வீக்னஸ், ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலம், ஒரு பலவீனம் அப்படின்னா எதை சொல்வீங்க? பலம் தான் சொல்லணும். பலவீனம் எப்படி சொல்ல முடியும்? பலவீனமே இல்லையா? இருக்குதான், அதெல்லாம் சொல்ல முடியாது இல்ல, வெளியில சொல்ல முடியாதா? பலம் என்ன பலம்? எல்லாம் செய்யறாரு, வேற ஒண்ணும் இல்ல. விஜய் இப்ப வந்திருக்காரு இல்ல, இவரை நீங்க தேர்ந்தெடுக்கல, ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ விஜய் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ்னா அவர்கிட்டயே வீக்னஸ் சொல்ல முடியாது. அவர் இனிமே ஆட்சிக்குன்னு அவர் வந்தாருன்னா, அவரு செஞ்சாருன்னா அவரை பத்தி தான் சொல்லுவாங்க இல்லையா? அவ்வளவுதான். இவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க விஜய்க்கு? ஏதாச்சும் இப்ப நீங்க இதை பண்ணா நல்லா இருக்குங்க, இதை பண்ணுங்க இனிமே அப்படின்ற மாதிரி. ஆமா, இனி வர இதுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு ஆட்சி செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். அவர் இதெல்லாம் செய்யணும். செஞ்சாருன்னா அவர் செஞ்சாரதான் நல்லா இருக்கும். ஓகே.